அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி தொடர்பான இன்றைய முக்கிய செய்தி. தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் ஜிட்டாண்டஅள்ளி ஊராட்சிக்குட்பட்ட கொல்லப்பட்டி கிராமத்தில் உயர்மின் கோபுர விளக்கு நீண்ட நாட்களாக செயல்படாமல் இருந்தது குறித்து பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை சார்பில் நாம் தமிழர் கட்சி புகார் அளித்திருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் தற்போது சம்பந்தப்பட்ட துறையினர் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு உயர்மின் கோபுர விளக்கு மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதிக்குட்பட்ட கப்பியரை பேரூராட்சி நாம் தமிழர் கட்சியின் கவுன்சிலர் ஆன்சி ஷோபாராணி அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவில் நகர்ப்புற அரசு பள்ளிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வந்த 1500 ரூபாய் நிதியுதவி 2024ஆம் ஆண்டு இறுதியில் நிறுத்தப்பட்டதாகவும் அந்த நிதியுதவியை மீண்டும் வழங்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மக்களின் அன்றாட அடிப்படை தேவைகள் முதல் பள்ளி தூய்மை பணியாளர்களின் நலன் வரை பல்வேறு பொது பிரச்சினைகளில் தொடர்ந்து குரல் கொடுத்து நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை நாம் தமிழர் கட்சி மேற்கொண்டு வருகிறது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஒரு முக்கிய செய்தியுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கொங்கு தமிழச்சி. நன்றி, வணக்கம்.